ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் கிரிட்ஜெல்லாம் தூக்கி வச்சாச்சா? அவன் அங்கே போயிட்டானோல? இல்லை அங்கே போயிட்டானோல, ஜப்பானில் அங்கே போயிட்டானே. லட்சியபுரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்படியா? கரண்ட் எப்படி 2 நாள் ஆயிருமா? ஆயிரம். ரேஷன் கடை ட்ரம் எத்தனை ட்ரம் போச்சுதோ. வாழையெல்லாம் எடுத்து விடும். வாழை எடுத்து விட்டாங்க, தண்ணி இன்னும் எடுத்து போகல. பார்த்து ரொம்ப உரமாக போகாத. அந்த மட்டை எடுத்து விட்டா அதில் கிடக்கிறதெல்லாம் போயிடும். போனால் இன்னும் கொஞ்சம் கட்டை என்ன, இன்னும் கொஞ்சம் இழுத்து போகும், இழுத்து வடியும். வாழை எவ்வளோ வாழை எடுத்துட்டு கிடத்துருக்கு. ரொம்ப வரம் போகாத, இந்த மாதிரி கடந்துட்டு போட்டு ஸ்பீடு பிரேக். இப்போ சல்லுன்னு எடுத்து வருது பாரு. அதில் கிடந்த தடங்கள் எல்லாம் போயிட்டு எவ்வளோ அழகாக எடுத்து வருது பார்த்தியா? அவ்வளோ தூரம் செருத்துட்டு கிடந்திருக்கு. இவ்வளோ தண்ணி என்னைக்காரு பார்த்துருக்கோமா? ஒரு காலமும் பார்த்ததில்ல. என்ன தோட்டம் இருக்கா இல்லையான்னு பார்க்க போனாவளா? சபரி வாரம் நம்ம எல்லாரும் மொத்தம் போயிட்டு வந்துடுறோம். கடை உள்ளோடிலாம் தண்ணி வருது. கதை திறந்து விட்டியா? போட்டுவேன். அம்மா ஆதாரத்துக்கு எடுத்துட்டேல இல்லை இவனு தந்து என்னத்து நிறைய போகுதுப்பா. குறையுது. ஆனால் இந்த தண்ணி நின்னாதான் கடை செவரு உடஞ்சிட்டேன்னா அந்த மேலகரை அந்த கரை செவரு கம்ப்ளீட்டாக உடஞ்சிட்டு அந்த நம்ம வேளாரமா வீட்டுலாம் உடஞ்சிட்டாம்ல. நம்ம இதுவும் விழுந்துரும். இனி இது சூட்டோட பண்ணாதான் நாலுக்கெல்லாம் சரியான எழுப்பான். நாலுக்கெல்லாம் இப்பவா நேற்று போயிருந்தானா மாட்டிருப்பான். நேற்று சாவ பார்த்தானம்ல.
வரலாறு காணும். அதுக்கு ஒரு 2500 போல் தேங்காய் பறித்து போட்டிருந்தாண்ணா. யாரு தேங்காய் பறித்து விற்காம போட்டிருந்தான்ல, அது உரிக்காமல் போட்டிருந்தான். அது பூரா இப்போ சென்மாநகரத்தை தாண்டி போயிருக்கும். எங்க பிள்ளைங்க கிணறு முக்கியமா இருக்கு. கிணறு இன்னொரு கிணறு இருக்கு. சேவமையிட்டு இது பண்ணிக்கலாமே. ஆமாம், சொன்ன மாதிரி அள்ளி எங்கேயாவது